ஹே மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது பொருள் வந்திருக்குங்க. அதை தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண என் அண்ணாக்கும், என் ஃப்ரெண்டுக்கும், என் புருஷனுக்கும் நான் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம். அது என்ன அப்படின்றத எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க இப்போ வந்து போடலாம். ஆல்ரெடி நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். பட் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, ரெடி ஆகலை. என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3000 கிட்ட கம்மியாக இருக்குது. மாமா சொன்னாங்க, சரி போ, நீ கடைக்கு போயிட்டு பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்து நான் போக போகிறேன். சரி வாங்க போகலாம். போயிட்டு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் 2 முடிவாக போகிறேன். பட் அங்கே போயிட்டு எது செலெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய ஆசையே வந்து ஏசி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவு தான். பட் ஆனால் இப்போதைக்கு போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்குறது பேசாம ஏசியே போட்டுடு அப்படின்னாங்க. பட் ஏசி போடுற அளவுக்கு வசதி இல்லை. அதனால் இன்வெர்ட்ரு தாங்க வாங்க போகிறோம். இன்வெர்ட்ருன்ற பாரு, ஏர் கூலர் தாங்க வாங்க போகிறோம். வாங்க போடலாம். ஏர் கூலர் போய் வாங்கிட்டு வரலாம். காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. 12,500 ரூபா, 3,500 கம்மியாக இருக்குது. 9,000 ரூபாய் தான் இருக்குது இப்போது. அண்ணா சொல்கிறேன், எங்கள் அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், திரும்ப என் புருஷன்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். யார் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த 3,500 ரூபாய் பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மாமா தான் ஹெல்ப் பண்ணுவானா? எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறான். அண்ணா தான் என் அண்ணா தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு. பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ரூம் ஹீட்டர் வாங்கணும்ல, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் பார்த்த மாடல் இல்லை, போயிடுச்சு. இன்னொரு மாடல் தான் இருக்குது. அதுதான் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். வாங்கிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், முருகர் கைவிட மாட்டார். வாங்கிட்டு பில்லு போடுறாங்க இப்போது. வாங்க நம்ம போய் கூலர் பார்த்துட்டு வந்துடலாம். एटा ना सेटा सेम ना से आराटा दियो से पानीटा कोटी की करिबा सेटार करिबा पानी फुल करिबा சைடாரோ. அரே வலி விடுங்க. साइड से एटार करिबा पानी ओ आइस क्यूब ஒரு வழியாக வந்து நம்ம வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு நம்ம பில் போடலாம். ஆல்ரெடி பில் போட்டுக்கிறாங்க, பேக்கிங் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பில்லெல்லாம் போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சந்தோஷமாக ஹாப்பியாக கிளம்பலாம். வாங்கியாச்சு. வாங்கிக்கிறேன். தேங்க்யூ.
அரிக்கு வந்து நூடுல்ஸ் வாங்குறாங்க. என்ன போட்டுட்டு இருக்காருங்க அண்ணா. சுட சுட இருக்கு. முன்னாடி போற இன்னொருத்தரெல்லாம் கூழ் வாங்கிருக்கு உள்ளார பார்த்துட்டு போகிறோம். பின்னாடி போகிறோம் பார்த்துட்டு போகிறாங்க. அழுத்திட்டு இருக்காங்களே. ஜா சார் டியூஷன் கிளம்புறாரு. கோவத்தோட டியூஷன் கிளம்புறாரு. ஓகே நாங்கள் சரி இல்லைங்க, ஆள் இல்லாதனால நானே கூட சேர்ந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம கேமராமேன் தான் வீடியோ எடுக்க போகிறாரு. ஆசுஜா ஓட்டிக்கிறோம். உள்ளே பாவா అరగరు వితే నో అందరూ వచ్చి విత్ర అప్పుడునా సప్పుడు తోలో రకివో ఓ था भाई தேங்க் யூ. வாங்கிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. ஓப்பன் பண்ணலாம், அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இருக்கிற வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். போய் வாசல்லாம் பெருக்கணும், அதெல்லாம் பெருக்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிடலாம். சரிங்களா? நான் போய் வாசல் பெருக்கிட்டு வந்துடுறேன். வந்து கூலரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கீழே வீல் வச்ச மாதிரி இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரெக்கை வந்து மேலேயும் ஏற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம பாதி மேலே ஏற்றி விட்டு கூட பாதி கீழே இறக்கி விட்டுக்கலாம். அந்த மாதிரி தெரியுதுங்களா? பாதி மேலே பாதி கீழே. இப்போ ஃபுல்லாகவே கீழே இறக்கி விட்டுருக்கேன். நல்லா இருக்குங்களா? வந்து முழுக்க முழுக்க நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லணும், என் ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லணும். ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2018 ஃப்ரெண்டு. 2018 இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கட்டும், கடைசி வரைக்கும் போட்டோம். அந்த ஃப்ரெண்டு பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. எனக்கும் மாமாவுக்கும் தெரியும் அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாமா கிட்ட சொன்னேன் எனக்கு வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மாமா காசு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், அவங்க காசு போட்டு விட்டாங்க. எமர்ஜென்சியாக அர்ஜெண்ட்டாக ஃபோன் பண்ணி அங்கே உட்காந்து அந்த நிமிஷம் கேட்டு என் அண்ணா போட்டதுக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும், அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான்னு இப்போ எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் என்னை புரிஞ்சிக்கிட்டு இப்போ என் அண்ணா வந்து அவனுக்கு செய்யணுன்றது நிறைய ஆசை. ஆனால் பட் அவன் இருக்க நிலைமையில் வந்து அவனால் செய்ய முடியல. கண்டிப்பாக செய்வான். இப்போ எனக்கு இவ்வளோ என் ஃப்ரெண்டு காசு கொடுத்தது, என் ஹஸ்பண்ட் காசு கொடுத்ததெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியல.
என் அண்ணா கொடுத்தது எனக்கு அது அவ்வளோ பெருசாக தெரியுது. இன்னும் என் அம்மா வீட்டிலேருந்து என் அண்ணா எனக்கு சீதனம் வாங்கி கொடுத்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப 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 நன்றிடா அண்ணா, நீ எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு. கொடுத்ததுக்கு இல்லை, காசு போட்டதுக்கு. நான் கேட்ட அடுத்த செகண்ட்லேயே வந்து நான் அட்டன் பண்ணி ஹலோ அண்ணா அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஃப்ரீயாக இருக்கியாடா அப்படின்னா, என்ன காசு மட்டும் கேட்காத அப்படின்னா, இல்லைடா எனக்கு வேணும்டா, இந்த மாதிரி நான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னா, சரி ஒரு 5 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் யாருக்கிட்டே வாங்கினானோ இல்லை அவங்ககிட்ட இருக்காது, ஏன்னா அவனுக்கே நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அது நல்லா தெரியும். அப்புறம் வந்து வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு போட்டு விட்டான். நானும் சந்தோஷமாக நல்லபடியாக வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு கடையில் எடுத்த ஃபோட்டோ வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அண்ணாவுக்கு தான், என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட சொல்லலை, எங்கள் அண்ணாவுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் என் ஹஸ்பண்டு கூட இன்னும் சொல்லலை, வீடியோ எடுத்து அனுப்பல, ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பல. இதுக்கப்புறம் தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் கால் பண்ணோம், பிடிச்சிருக்குங்களா, நல்லா இருக்குங்களா, ஓகே பாய்ங்க. நான் தண்ணி ஊற்றி கூலர் எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ நாளைக்கு சொல்கிறேன். பாய்ங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படியே புதுசாக வாங்கியிருக்க ஏர் கூலரும் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்பா நைட்டு நிம்மதியாக தூங்க போகிறோம் அப்படின்னு இருக்குது. சரி ஓகே, இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலாம். நான் போய் வீட்டு வேலையை கடை முடிச்சுட்டு வந்துடுறேன்.